வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரை நம்ம தினமும் காலையில் வெதுவெதுப்பான நீரோட கலந்து எடுத்துக்கிறதால வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும் பொழுது என்னென்ன விதமான ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெறுகிறோம் அப்படின்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். மருத்துவ உலகத்தில் இந்த சீரக தண்ணீரை வெதுவெதுப்பான தண்ணீர் கூட நம்ம கலந்து வெறும் வயிற்றில் குடிக்கும் பொழுது நமக்கு இதன் மூலமாகவே பல பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுகிறது அப்படின்னும் பல சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களும் வராமல் தடுக்கப்படுகிறது அப்படின்னும் சொல்லப்படுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை, நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து பல விதமான நோய்களை இந்த சீரக குணப்படுத்துகிறதா இல்லையா, இதனுடைய மருத்துவன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சீரக தண்ணீர் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்களுக்கான சிறந்த மூலமாக இருக்கு. இது உங்களுடைய உடல்ல இம்யூன் பவர், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீர்ல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கு. அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இதை தவிர சீரக தண்ணீர்ல மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, பி, சி சத்துக்கள் எல்லாமே இருக்கு. ஸோ தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீரக தண்ணீருக்காக பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய அந்த சீரகத்தை வந்து தண்ணீரில் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதன் மூலமாக சில ஊட்டச்சத்துக்களை நீங்கள் இழக்கலாம். அதனால் அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய சீரகத்தை கலந்து சீரக தண்ணீரை குடிங்க. நிறைய மருத்துவமைகளை பெறலாம். நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிச்சிக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ச்சியிலிருந்து பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிற்று மற்றும் வயிற்று வலி போன்ற பிற நிலைமைகள் தொடர்பான வலியையும் குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. இந்த சீரக தண்ணீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது மாதவிடாய் பிடியை குறைக்கிறதுக்கு மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரத்தப்போக்கு போன்ற பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு நிறுத்திடும். ஸோ அந்த சைடு எஃபெக்ட் எல்லாத்தையுமே கியூர் பண்ணிடும். போதுமான அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அதிகமாக நீங்கள் இந்த சீரக தண்ணீரை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான இந்த சீரக தண்ணீரை குடிக்கிறது உங்களுடைய வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தையும் மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தையும் மேம்படுத்தும். கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உண்டாக்கக்கூடிய உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்கள் எல்லாம் சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா இதுல சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்கள்லாம் இருக்கு. சீரக தண்ணீர்ல நீங்க எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகுவது உங்களுடைய மெட்டபாலிசம், அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை உங்களுடைய உடல்ல எரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து ஒழுங்குபடுத்துகிறது. இதுக்கெல்லாம் வந்து உதவிகரமாக இந்த சீரக தண்ணீர் இருக்கும். மக்களை பெரும்பாலான பெண்கள் வந்து தங்கள் வாழ்க்கையில சில நேரங்களில் ஒழுங்கற்ற மாதவிடாய் சுழற்சிகளை வந்து கடந்து செல்வாங்க. இது அவங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் அதிகமான ஸ்ட்ரெஸ், டென்ஷன், மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரி டைம்ல சீரக தண்ணீரை குடிக்கும் போது இந்த சீரக தண்ணீர் சுழற்சியை ஒழுங்குபடுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சமயங்களில் உங்களுக்கு இந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கியூர் பண்ணணும்னா நீங்கள் இந்த சீரக தண்ணீரை உங்களுடைய உணவுகள் கூட சேர்த்துக்கோங்க. சீரக தண்ணீரோட நீங்கள் வெந்தயத்தை வந்து வேக வச்சு அந்த தண்ணீரை நல்லா நீங்கள் வடிகட்டி பருகி வந்தீங்க அப்படின்னா ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனைகள் மற்றும் செரிமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது உங்களுக்கு சிகிச்சையாக அமையும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். மக்களே, சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள்லாம் நிறைந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இருக்கு. இது முன்கூட்டியே உங்களுடைய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை வந்து உங்களுக்கு கொடுக்கும். வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை நீங்கள் குடிக்கிறதால உங்களுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்கள் எல்லாமே நீங்கள் தாமதப்படுத்திக்கலாம். ஸோ உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீர் கலந்த கலவையை உங்களுடைய முகத்திற்கான ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பளபளப்பான பொலிவு உங்களுக்கு கிடைக்கும். முகப்பருவை இந்த சீரக தண்ணீர் நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடுகிறது. சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை எதிர்த்தும் பாக்டீரியாக்களை எதிர்த்தும் போராடுகிறது மற்றும் முகப்பருவை அழிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வெடிப்புகளையும் உங்களுக்கு வந்து தடுக்குது. ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது நச்சுக்கள் நமது உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை உடைக்கிறது தான். இது கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை ஏற்படுத்திடும். அப்போ நீங்கள் சீரக தண்ணீர் எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் கியூர் ஆகிடலாம். சீரக தண்ணீர் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய
ஒரு ஒரு ட்ரிங்க் இது வந்து. அதனால் இதை நீங்கள் அதிகமாக பருகுவதை தவிர்த்துக்கோங்க. உங்களுக்கு குறைவான அளவுக்கு நீங்கள் குடிக்கிறதே உங்களுக்கு ஆரோக்கியம் தான், அல்லது போதுமான அளவுக்கு மட்டுமே எடுத்துக்கோங்க. உங்களுடைய முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். இப்போது சீரகத்தண்ணீர் பல பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதால இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை இது பெரிதும் மேம்படுத்தும். இந்த சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய அந்த முடி வேர்களிலிருந்தே உங்களுடைய முடியை இது ஸ்ட்ராங் பண்ணும். முடி உதிர்தியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய தலைமுடிக்கு நீங்கள் இந்த சீரகத்தண்ணீரை பயன்படுத்துறதால ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைச்சி மென்மையாக இதுக்கு நீங்கள் வந்து பொடுகை எதிர்த்து போராடுவதற்கு சீரகத்தண்ணீரால் உங்களுடைய தலைமுடியை கழுவலாம். அதுவும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர் மக்களே. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகம் நேர்மறையான விளைவை கொண்டிருக்கு. அதாவது இது வந்து ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் அது நிறைய சத்துக்களை கொண்டு இருக்கிறதால இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கும், மாரடைப்பு சம்பந்தமான பல இதய சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கிறதுக்கும் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் இந்த சீரகத்தண்ணீரை எடுத்துக்கிறது மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு போன்ற இரத்த உறைவு சம்பந்தமான இந்த ஆபத்துகள் உங்களுக்கு கணிசமான அளவில் குறைய ஆரம்பிக்கும். சீரகத்தண்ணீரை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிற போது இது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது இந்த சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீர் குடிக்கிறது உடலில் இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது வந்து நீரிழிவு நோயால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும், கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சீரகத்தண்ணீரில் வந்து கிளைசோலைடு இருக்குது. ஸோ இது வந்து ஹீமோகுளோபினுடைய அளவையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்திடும். அதாவது பிளட்டில் உங்களுக்கு ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்துறதால நீங்கள் வந்து சோர்வாக இருக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒவ்வொரு உணவுக்கு அப்புறமும் ஒரு 30 நிமிடங்களுக்கு அப்புறம் சீரகத்தண்ணீரை குடிக்கும்போது ரத்த சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதுக்கு டிப்ஸாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவு மிக குறைவாக இருக்கிறது வந்து நீங்கள் தவிர்த்து ரத்தத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் அந்த சுகர் மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சீரகத்தண்ணீரை அதிகமாக உட்கொள்வதை தவிர்த்துக்கோங்க. போதுமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த சுகர் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் சீரகத்தண்ணீர் எடுத்துக்கும் போது க்யூர் பண்ணிக்கலாம். ரத்த சோகைக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறது இந்த சீரகத்தண்ணீர் மக்களே. சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து உருவாக்குறதுக்கு தேவையானதுன்னு முன்னாடியே சொல்லியிருப்போம். மேலும் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய முழுவதும் இந்த ஹீமோகுளோபின் தான் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு அவசியமாக இருக்குது. ஸோ குறைந்த ஹீமோகுளோபினுடைய அளவு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா சோர்வு, பலவீனம், தலை சுற்றல், இது மயக்கம், இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படும். இதெல்லாமே அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையோடைய பல அறிகுறியாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரகத்தண்ணீர் குடிக்கும்போது ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஸோ ஹீமோகுளோபின் அதிகரிக்கப்பட்டு உங்களுக்கு அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் க்யூர் பண்ணப்படும். ரத்த சோகை நோயாளிகள்லாம் சீரகத்தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு விரைவில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தில் வந்து க்யூர் பண்ணிவிடும். ரத்த சோகை போன்ற பிரச்சனைலாம் இருக்காது. இருக்கக்கூடிய பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குணப்படுத்திக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவமைகளை நீங்கள் பெறணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான தண்ணீரில் இந்த சீரகத்தையும் வந்து கலந்து சீரக தண்ணீராக குடிங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நல்லமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.